அடே இந்த பிராண்ட் எனக்கு பிடிக்கும். உனக்கு எப்படி தெரியும்? இல்ல கேட்காத. உனக்கு பிடிச்சிருக்காரு சொல்லு. ரொம்ப. சரி. ஷெட்யூலுக்கும் சாவுச்சுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு அவன் சொல்லி. பெண்களுக்கும் தெரியுமா? இல்ல கேட்டுக்கே தாவக்கிட்டே சொன்னான். கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். பெண்கள் இன்னைக்கு சூன்யம் ஒரு பார்க்கதான் இருந்தான். ஆனா கடைசியா அவன் வரலையும். ஏன் இப்படி பண்றான்னு உனக்கு புரியுதா? அவனுக்கு தெரியாம இருந்தாலும் எடுத்து கொடுங்க, பேக்கிட்ட கொடுங்க, பேக் கொடுங்க. அவன் எப்படி யோசிப்பான்னு சொல்லு. பேக் கொடுங்க, பேக். சிசுக்குள்ள இருந்து டாக்டர் நினைச்சிட்டானா ஒரே ஆக்ஷன்ல அதை பண்ணதா சத்திரமே இல்லை. கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் போகும். பெண்கள் சூனவ இன்னைக்கு பார்க்கல. ஒருவேளை வேணுமே பண்றானா? இதான் அவனோட ஸ்டைல். அவன் சான்சஸ் எப்பவும் கொடுக்க மாட்டான். சண்டை கூட ரொம்ப ரேரா தான் போடுவான். எதிராளியோட வீக்னஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரே அடியே காலி. எனக்கு பயமா இருக்காத. சூனவோட வீக்னஸ் என்ன? ஷெட்யூலுக்கு சாவுச்சின்னா பிடிச்சிருக்குன்னு பெண்களுக்கு தெரிய வந்ததுன்னா அதை கண்டிப்பா சாதாரணமா பட மாட்டான். இதை மாற நினைச்சிட்டேன். நீ அப்படியா சொல்ற? ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சுன்னா அவரோட வாழ்வும் போயிடும். பெண்கள் ரொம்ப பிரிஸ்டிஜ் பார்க்குற ஆளு. உனக்கு கூட போன்ல இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. உன்னுடைய போன் எல்லாம் தூங்கிட்டு இருந்துச்சு. அப்ப போய் இந்த மாதிரி யூஸ் பண்ணு. அதுதான் போனுக்கு நல்லது. மறுபடி எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு விஷயத்த மறந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு. ஷனோவுக்கு கால் பண்ணவே மறந்து போயிட்டேன். அவனுக்கு மூளை இல்லையே. என்ன சொல்ல நீ? இதை சனப்படுறா. ஆமா, உங்ககிட்ட நான் கண்டிப்பா சண்டை போட்டே தீரேன். எப்படி வா? நீதான் என்னோட பாடிகார்டு. என்ன மெதுவா பின் தொடர்ந்து வா. ஓகே. நம்ம கிட்ட வந்துட்டோம். அது பாரு, அது அவங்க கார் தானே? சவுச்சோட காதல் மறுபடியும் சந்திக்கும். அவங்க 2 பேர் கூட என்னதான் நடக்குது? உங்க 2 பேர் கூட என்ன நடக்குது? நாங்க உனக்கு கம்பெனி காரணம் கூட தெரியாது. அதனால சீக்கிரமா வந்தேன். நல்லா சமாளிக்குது. என்கிட்ட வரேன்னு நீ எப்ப சொன்ன? சரியா போகும். நல்லா கேட்குறேன். ஓகே, நான் வரேன். பாய் வணக்கம். அவன் போயிட்டா பார்க்கறது நினைக்கிறியா? நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ராவஜி நிஜமாவே உன்னை சரி பண்ணிட்டானே தோணுது. ரொம்ப நல்ல பையன்ல. நான் என்ன பெட்டேன் என்ன சரி பண்ணிருக்கேன். என்ன யோசிக்கிற நீ? அடடா, நீ வெக்கமா தெரியா? போதும், வேற ஏதாவது பேசு. சரி, ஷுனா எப்படி? பார்க்க ஸ்மார்ட்டா தான் இருக்கான். இது தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. உண்மையை சொல்லு. சொல்லுமா? வீட்டுக்கு எல்லாம் அவனை கூட்டிட்டு வரேன். சரி சரி, நான் அதை பார்த்துக்கிறேன். நாளைக்கே நான் கிளம்பிடுறேன். போதுமா? சரி, நான் ஏன் திடீர்னு ஷினாவை பத்தி கவலைப்படணும்? நீ கூட தான் அவனை பத்தி பேசிட்டு இருக்க. எதுக்கு பேசுற? அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ எப்படி பேசுற? நீ மட்டும் எப்படி பேசிட்டு இருக்க? என்ன பார்த்தா பேசிட்டு இருக்க? எனக்கு அவன் நினைச்சாலே அவன் தான் போய் பார்த்தேன். இந்த டீப் ரோஸ்டட் காஃபி. தேங்க்ஸ். இப்போலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இது சீரியஸாக எவ்வளோ ப்ளீஸ் அதை முடிச்சேன். நீ முதல்ல இருந்தா பாருங்க. நீ முதல்ல எப்படி இருந்தோ அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் நம்மளோட பிரச்சனை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த பிரச்சனை பிரேக்கப் வரைக்கும் போகணும்னு நான் சத்தியம் எதிர்பார்க்கிறேன். நமக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பெரிய விஷயம் என்ன நினைச்சிட்டு போயிருக்கு. நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு நினைச்சிட்டேன். கரெக்டா? ரொம்ப காரணமாக போயிட்டு இருக்கோம். ஒரு சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். அதை எப்படி சால்வ் பண்ணணும் தான் யோசிக்கவே தவிர அதை தீர்க்கிறதுக்காக என்னைக்காவது நீ வந்திருக்கீங்க. ஒன்னா டிஸ்கஸ் பண்ணாலே நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியும். எல்லாமே லவ். இதை எப்படி நீ தெளிவாக பேச சொல்ற?
சொல்றேன்னு எனக்கு தெரியல. இது என்ன தெரியும் பேச கான்ட்ராக்டா? இவ்வளவு நாள் பாட்டி பாட்டு எடுத்து பேசுறதுக்கு நீ ரொம்ப யோசிக்க. நீ யோசிக்காம இருக்கியா? உண்மையை சொல்லலாம். நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கல, அதனால இவ்வளவு பிரச்சனையை வருது. அதான் யோசிக்க ட்ரீட் பண்றேன். கரெக்டா?